வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? உரு உவமை. நிழல் போல தொடர்ந்தான் உரு உவமை. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான். எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. பிறவினை வாக்கியம். வருவித்தான் என்பது பிறவினை வாக்கியம். மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? என்ன வகை வினா என்பதை கண்டறிக. கொடை வினா. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? கொடை வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கான வினா, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினன், தன்மை ஒருமை வினைமுற்று. உணர்த்தினன், தன்மை ஒருமை வினைமுற்று. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆன்சர் டி. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குறள் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. கனைகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். கனைகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். திருக்குறள். அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. ஆன்சர் ஏ. தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான் வேர்ச்சொல் நைந்து. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. ஆன்சர் படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. ஆன்சர் மீ. மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வான். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. பை. பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இளமை. மே அன்பு. வை புல். து உன். பை இளமை. மே அன்பு. வை புல். து உன். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரெனைசன்ஸ், மறுமலர்ச்சி. பிழையான இணையை கண்டறிக. பிழையான இணை கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் என்பது பிழையானது. கல்லில் நார் உரித்தல் இயலாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது. கானல் நீர் இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் டி. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. தவறான இணையை கண்டறிக. முரணி உடன்பட்டு என்பது தவறானது. பன்னகம் பாம்பு, நகம் மலை, கெந்தம் பற்கள். அடுத்து பொறுத்துக. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை. பட்டினப்பாலை வஞ்சு நெடும் பாட்டு. நாலடியார் வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கை நறுந்தொகை. முல்லைப்பாட்டின் வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை. பட்டினப்பாலையின் வேறு பெயர் வஞ்சு நெடும் பாட்டு. நாலடியாரின் வேறு பெயர் வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கை நறுந்தொகை. அடுத்து பொறுத்துக. தமிழ்த்தூதர் தனிநாயகம் அடிகள். பாலராவாயன். பாலராவாயன். திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்பாதுரையார். சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினை கண்டு
மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை கற்றாழை. அடுத்து பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம். பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர். மலாலா பெண் கல்வி. தமிழ் இயக்கத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். ஆன்சர் மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்கனார். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் வாணிதாசன். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவிலுள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உ.வே. சாமிநாதர் கூறினார். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உ.வே. சாமிநாதர் கூறினார். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? ஆன்சர் அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். திருக்குறளின் சரியான வரிசை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக. யானை தன் வாய்நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. சோழன் நல்லுரு திறன். சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை. சீறாப்புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. ஆன்சர் அபுல் காசிம். 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். அடுத்து பொறுத்துக. விசும்பு வானம். துளை துலாக்கோல். கனல் நெருப்பு. களிறு யானை. மருப்பு தந்தம். கீர்த்தனை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றாகும். கீர்த்தனை என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றாகும். தெம்மாங்கு பிரித்தெழுதுக. தேன் ப்ளஸ் பாங்கு. தேன் ப்ளஸ் பாங்கு தெம்மாங்கு. எள்ளில் தைலம் போல் இயங்கும் நிறைபொருளை உள்ளில் உதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடலடிகளை இயற்றியவர் இடைக்காட்டுச் சித்தர். இடைக்காட்டுச் சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களைக் கொண்ட சைவ அடியார் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் திருமூலர். தமிழ் 3000 திருமந்திரம் நூலை இயற்றியவர் திருமூலர். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது. ஆகுபெயர்
பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை பொழிப்பெதுகை. பொழிப்பெதுகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். நான் திடலில் ஓடினேன். எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். வஞ்சித் தலைக்குரிய சீரமைப்பு தேமாங்கனி புளிமாங்கனி. வஞ்சித் தலைக்குரிய சீரமைப்பு தேமாங்கனி புளிமாங்கனி. சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை வண்ணப் பண்பு பெயர். வெண்மை என்பது வண்ணப் பண்பு பெயர். வஞ்சு விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. பின்வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. ஆன்சர் பி. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். வினையெச்சம் கண்டறிக. ஓடி. ஓடி என்பது வினையெச்சம். வினைமுற்றை தேர்வு செய்க. வா. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தான். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. மாரி. மாரி. மாரி மழை. மாரி வேறு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. அலை புற்று. கலை நீக்கு. தலை விலங்கு. இலை இலைத்தல். அலை புற்று கலை நீக்கு தலை விலங்கு இலை இலைத்தல். கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் பேராளர். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டு எழுதுக. அறை. அறை என்பதன் வினையாளனையும் பெயர் அறைந்தவர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க. அகலாது போகாது என்பது தவறான இணை. அகலாது என்பதன் எதிர்ச்சொல் அகலும். இரவு பகல் தன்மை வெம்மை விருப்பு வெறுப்பு. சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக. அஞ்சுலோதி. அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. அஞ்சுலோதி அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. ஊன் பொதிய விழா. ஊன் ப்ளஸ் பொதி ப்ளஸ் அவிழா. ஊன் ப்ளஸ் பொதி ப்ளஸ் அவிழா. எழுத்து வகை அறிந்து பொருத்துக. இயல் உயிர் முதல் மெய்யீறு. புதிது மெய் முதல் உயிரீறு. ஆணி உயிர் முதல் உயிரீறு. வரம் மெய் முதல் மெய்யீறு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். உ.வே.சா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனிச் செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரிதிமாற் கலைஞர். வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ்கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. அடுத்து பொறுத்துக. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். உவமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். கவிஞரேறு வாணிதாசன். பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா.
மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ராபி சேதுப்பிள்ளை. கூற்று 1. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350 அடிகள். கூற்று 2. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கூற்று 3. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன. ஆன்சர்: கூற்று 1, 2 சரி, கூற்று 3 தவறு. 1, 2 சரி, 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது? 5 வகை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? முதல் தலைமுறை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் முதல் தலைமுறையை சார்ந்தது. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம். கீழ்க்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் லிலியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். புயலிலே ஒரு தோணி. தமிழ் நாடகக் கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கி. தமிழ் நாடகக் கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா கல்கியால் பாராட்ட பெற்றார். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் முதுமொழி காஞ்சி. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். சிருங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ராமன். யாழின் வகைகள் யாவை? 4. குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். பேருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பனபோல் மறித்துக் கை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி தற்குறிப்பேற்ற அணி. உமறுபுலவர் எழுதிய வேறுநூல் முதுமொழி மாலை. உமறுபுலவர் எழுதிய வேறுநூல் முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். இரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பைச் சித்தர். உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பைச் சித்தர். தேங்க்யூ.